பரிசுத்த ஆவியானவரின் திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்காக பாடுகளை ஏற்று இந்த நாளிலே கல்வாரியிலே சிலுவையில் மரித்தவரே, எங்களுக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம். இந்த அருமையான நல்ல நாளிலும் நீர் அன்று பேசிய 7 வார்த்தைகளை பெரிய வெள்ளி தினமாகிய இந்த தினத்திலே சிலுவையின் பாதத்திலே அமர்ந்து நாங்கள் சிந்திக்க தியானிக்க அமர்ந்திருக்கிறோம். இந்த வழிபாட்டை ஆசிர்வதியும். இந்த வழிபாட்டிலே 7 வார்த்தைகளை பேச இருக்கிற 1000 பெருமக்களை ஆசிர்வதியும். உடைய தெய்வீக பிரசன்னத்தினால் இந்த வழிபாட்டு சூழலை நீர் ஆசீர்வாதமாக மாற்றி தந்துள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். இந்த காணொளி காட்சி மூலமாக இந்த நாளின் பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் கல்வாரி மேட்டிலே பட்ட பாடுகள் அனைத்தையும் நாம் வழக்கமாக ஆலயத்திலிருந்து தியானிப்பது உண்டு. ஆனால் இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் நாம் காணொளி மூலமாக 7 வார்த்தைகளையும் இல்லத்திலிருந்தே தியானத்தோடு உபவாசத்தோடு தியானிக்க இருக்கிறோம். எனவே நீங்கள் அனைவரும் ஆயத்தத்தோடு இந்த காணொளிக்கு நீங்கள் வந்து அமரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஞான பாடல் நூல், திருமறை ஆகியவைகளோடு அமர்ந்து இந்த 7 வார்த்தை தியானத்திலே நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். இந்த வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் இணைந்து 50ஆம் ஞான பாடலின் முதல் 2 கவிகளை இணைந்து பாடுவோம். அன்புள்ள சுவாமி நீர் நிர்பந்தமாக என்ற பாடலின் முதல் 2 கவிகளை பாடுவோம். ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் சர்வேஸ்வரா சுவாமி என்ற பாடலையும் இணைத்து நாம் பாடுவோமாக. கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, இந்த நாளிலும் முகவுரையாக சில வார்த்தைகளை உங்களோடு அடியேன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
2020 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மேட்டிலே மொழிந்த 7 வார்த்தைகளை இன்றைக்கு நாம் தியானமாக பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 2020 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கும் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் வழியாக என்னுடன் என்ன பேசுகிறார், இன்றைய சமகால சூழ்நிலையில் இந்த வார்த்தைகள் எனக்கு என்ன அருட்செய்தியை, இறையியல் சிந்தனைகளை போதிக்கின்றன என்பதை குறித்து சிந்திக்க நாம் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறோம். பெரிய வெள்ளிக்கிழமை இந்த நாளிலே உபவாசத்தோடு ஜெபத்தோடு நாம் இந்த நாள் முழுவதையும் கடத்துவது நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு சமாதானம் தரும் என்கின்ற விசுவாசத்தோடு நாம் இருக்கிறோம். எனவே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளின் புதிய அர்த்தங்கள் என்ன என்பவைகளை புரிந்து கொள்வதற்காக இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கிறோம். பொதுவாகவே இறப்பதற்கு முன்பாக சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நம்முடைய ஆசிய கலாச்சார பாரம்பரியத்திலே நாம் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்த வார்த்தைகளாக நாம் கருதுவோம். நம்முடைய பெற்றோர்கள், நம் பெரியவர்கள் கடைசியாக சொல்லி சென்ற வார்த்தைகளை நாம் மிகவும் மிகவும் பொன்னெழுத்துக்களால் பொறிந்த வார்த்தைகளாக நம் மனதிற்குள் வைத்துக்கொள்வோம். அவ்விதமாகவே இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நிறைவு நிமிடங்களில் சொன்ன வார்த்தைகளை பெரிய அளவிலே நாம் சிந்திக்கவும் புதிய அளவிலே புரிந்து கொள்ளவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 7 வார்த்தைகளை தசுலுதி சபை குருக்களாக நாங்கள் 4 உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். ஆண்டவர் இந்த அமைப்பை காணொளி மூலமாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். முதல் 2 வார்த்தைகளையும் 4ஆம் வார்த்தைகளையும் அடியேன் மறைதிரு ஜேக்கப் ஜெயராஜ் தசுலுதி தஞ்சை சபைகுரு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவ்விதமாக நம்முடைய சபைகுரு ரெவரண்ட் ஏ ராஜேந்திரன் ஐயா அவர்கள், கடப்பேரி சபைகுரு அவர்கள் 3ஆம் வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். அவ்விதமாக 5ஆம் வார்த்தையை மற்றும் 7ஆம் வார்த்தையை நம்முடைய தசுலுதி ஆயர் ரெவரண்ட் சார்லஸ் பெரம்பலூர் ஐயா அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். விதமாக 6ஆம் வார்த்தையை ரெவரண்ட் அலெக்சாண்டர் சகாயராஜ் ஐயா அவர்கள், அணைக்காடு சபைகுரு அவர்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். எனவே அருட்பொழிவு பெற்ற ஆயர்கள் மூலமாக இன்றைக்கு நமக்கு இந்த அருளுரைகள் வழங்கப்படுகின்றன. ஆலயத்தில் எவ்விதமாக பெரிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கு அருட்பொழிவு பெற்ற ஆயர்கள் மூலமாக இந்த அருட்செய்தி வழங்கப்பட்டதோ அதே முறையில் உங்களுக்கு இந்த செய்திகள் வந்து சேர வேண்டும் என்கின்ற கனத்த இருதயத்தோடு, கனத்த மனதோடு இவைகள் ஜெபத்தோடு ஆயத்தம் செய்யப்பட்டு வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே இவைகளை நீங்கள் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடு இறைவனுடைய பாதத்திலே அமர்ந்து கல்வாரி சிலுவை இன்றைக்கு போதிக்கின்ற செய்திகள் என்ன என்பதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தாமே இந்த 7 வார்த்தை தியானத்தை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். நாம் ஆண்டவருடைய திருப்பெயரின் மாட்சிமைக்கென்று 51ஆம் ஞான பாடலை இணைந்து பாடுவோமாக. ஒரு கவியை பாடுவோம், 1ஆம் கவியை பாடுவோம். 51ஆம் ஞான பாடல் இதோ மரத்தில் சாகும் என்ற பாடல். இதோ மரத்தில் சாகும் உன் ஜீவன் உனக்காகும் பலியாம் லோகமே பொல்லாப்படி வாதையை சாகி சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். கிறிஸ்து இயேசுவே சுவாமி
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். அன்பு நிறைந்த இறைமக்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த முதல் திருவார்த்தையை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். இந்த முதல் திருவார்த்தை லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரத்தின் 34ஆம் வசனத்திலே அமைந்திருக்கிறது. தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் அமைந்திருக்கிறது. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்கின்ற மன்னிப்பு என்கின்ற பூ முதலிலே இந்த 7 வார்த்தைகளில் பூக்கிறதை நாம் பார்க்கிறோம். தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் ஒரு அருமையான பாடல் இருக்கிறது. 7 வார்த்தைகளையும் அந்த பாடல் தன்னகத்தே கொண்ட பாடலாக அமைந்திருக்கிறது. இது டி மைனர் என்று அழைக்கப்படுகிற சுதியிலே அமைந்திருக்கிறது. அதிலே முதல் வார்த்தைக்குரிய அந்த பகுதியை நாம் பாடி இந்த இறை சிந்தனைக்குள் நாம் செல்வோமாக. சிலுவையில் நின்றெழுந்த அன்பின் குரல் நம்மை சீராக்கி நேராக்கும் மன்னன் குரல். சிலுவையில் நின்றெழுந்த மன்னன் குரல், மன்னிப்பின் குரல் தன்னையே முதல் எழுப்பி மாந்தர்தம் பாவத்தை போக்கிவிட்டார். மன்னிப்பின் குரல் தன்னையே முதல் எழுப்பி மாந்தர்தம் பாவத்தை போக்கிவிட்டார். மீட்பின் குரல் தன்னையே பிறகெழுப்பி, மீட்பின் குரல் தன்னையே பிறகெழுப்பி மாபெரும் கள்வனுக்கு வாழ்வளித்தார். மாபெரும் கள்வனுக்கு வாழ்வளித்தார். சிலுவையில் நின்றெழுந்த அன்பின் குரல் நம்மை சீராக்கி நேராக்கும் மன்னன் குரல். சிலுவையில் நின்றெழுந்த அன்பின் குரல். அருமை இறை மக்களே, மன்னிக்கும் செயல்பாடு என்பது கடவுளுடையது. பழைய ஏற்பாட்டிலே கடவுள் இந்த மன்னிப்பின் பணியை நிறைவாக செய்திருக்கிறார். திருமறை முழுவதும் சுட்டி காட்டுகின்ற ஒரே வார்த்தை மன்னிப்பு. மன்னிக்க வேண்டும் என்று கடவுள் நமக்கு போதித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே தன் கைகளாலேயே உருவாக்கப்பட்ட மனிதன் தவறிய பொழுது, வாழ்க்கையில் தடுமாறிய பொழுது, இருவரையும் ஏதேன் தோட்டத்திலேயே அழித்துவிட்டு புதிய 2 மனிதர்களை ஆண்டவர் உருவாக்கியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவ்விதமாக செய்யாமல் ஏதேன் தோட்டத்திலே மனிதர்களை மன்னித்து, ஆதி மனிதனை மன்னித்து அவனை அந்த தோட்டத்திலிருந்து ஒரு சிறு தண்டனை கொடுத்து வெளியே அனுப்புகிறதை பார்க்கிறோம். அருமை இறை மக்களே, அவ்விதமாக மற்றொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். காயின் ஆபேல் என்கின்ற முதல் சகோதரர்கள் உருவாகுகிறார்கள். அதிலே காயின் ஆபேலை கொன்று போடுகிறார். அவனையும் கர்த்தர் மன்னிக்கிறதை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அவ்விதமாகவே இஸ்ரவேல் மக்கள் பாலைவனத்திலே அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வருகிற பொழுது பாலைவனத்திலே கடவுளை மறந்தவர்களாக, யெகோவாவை மறந்தவர்களாக வனாந்தரத்திலே கன்றுக்குட்டி வழிபாடு நடத்துகிறார்கள். அவர்கள் அனைவரையுமே ஆண்டவர் கொன்று போட்டிருக்கலாம், அழித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களையும் மன்னித்து வழிநடத்தி கானான் தேசம் வரை கொண்டு செல்லுகிறார். தனி மனிதனாக ஒரு எடுத்துக்காட்டை நாம் பார்ப்போம் என்றால், யோசேப்பு தனக்கு இழைக்கப்பட்ட, சகோதரர்களால் இழைக்கப்பட்ட அனைத்து கொடுமைகளையும் நினைவு கூர்ந்து மனதிலே வைத்திருந்தாலும், தன் சகோதரர்கள் எகிப்திற்கு வந்தபொழுது அவன் ராஜ பாரம்பரியத்திலே அரச அமைப்பிலே அமைச்சர் பதவியிலே அமர்ந்திருந்தாலும் அங்கிருந்து தன் சகோதரர்களை மன்னித்தவைகள் பழைய ஏற்பாட்டிலே சிறந்த எடுத்துக்காட்டுகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே மன்னிப்பு என்பது ஒரு தொடர் நிகழ்வாக பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாடு வரை வந்து இன்றைக்கு உங்களையும் என்னையும் தொடுகிறது. புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம் என்றால், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்ற வார்த்தையை தான் கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்கின்ற மன்னிப்பின் வார்த்தைகளை நாம் ஆண்டவரிடமிருந்து பார்க்கிறோம். எனவே சிலுவையில் இருந்து ஆண்டவர் இன்றைக்கு முதல் வார்த்தை வழியாக மன்னிக்கிறார். சிலுவையில் இருந்து யாரையெல்லாம் மன்னித்தார் என்றால்,
இரவெல்லாம் உடல் சதை பிடுங்க வாரினால் அடித்தவர்களை மன்னிக்கிறார். இரத்தம் சொட்ட சொட்ட கால்களில் கைகளால் ஆணிகளை அடித்தவர்களை மன்னிக்கிறார். கூடவே இருந்து கிறிஸ்துவுக்கு துன்பம் வரும்போது ஓடிவிட்ட சீடர்களை மன்னிக்கிறார். மறுதளித்த பேதுருவை மன்னிக்கிறார். யூதாசை மன்னிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களை, இன்றைய பார்வையிலே நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், சிலுவையில் இருந்து ஆண்டவர் யாரை மன்னிக்கிறார் என்றால், சுருக்கமாக சொல்ல போனால் சிலுவையின் அருகாமையில் இருந்தவர்களுக்கு ஆண்டவர் மன்னிப்பு வழங்கினார். இன்னைக்கு நீங்களும் நானும் சிலுவையின் அருகாமையில் இருப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவராக இருப்பார். மன்னிப்பு என்பது 3 நிலைகள் இருக்கிறது. ஒன்று சாதாரண நிலை மன்னிப்பு. மன்னிப்பு கேட்டவனுக்கு மன்னிப்பு என்பது ஒரு சாதாரண நிலை மன்னிப்பு. இரண்டாவது ஒரு மன்னிப்பு இருக்கிறது, அது அசாதாரண நிலை மன்னிப்பு. அது மன்னிப்பு கேட்பவரை மன்னிக்காமல் இருப்பது, இது அசாதாரண நிலை. ஆனால் இறைநிலை மன்னிப்பு என்று ஒன்று இருக்கிறது. அது மன்னிப்பு கேட்காதவருக்கும் மன்னிக்கின்ற நிலைதான் இறைநிலை மன்னிப்பு. இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, வாழும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் சிலுவையில் நினைவு கூர்ந்து வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினார். பேதுரு அவரிடம் கேட்கிறார், மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்திலே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அவன் 7 முறை என்று சொல்லுகிறார். இவைகள் மூலமாக ஆண்டவர் கற்பிக்கிற விஷயம் மன்னிப்பு என்பதற்கு அளவில்லை என்பவைகளை சொல்லுகிறார். அவ்விதமாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே, உங்கள் பகைவர்களிடம் மன்னிப்பு கூறுங்கள், பகைவர்களிடம் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிற வாசகத்தை அவர் சிலுவையில் இருந்து நினைவு கூர்ந்து நடைமுறைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எனவே பவுலடிகளார் இவைகளை எல்லாம் ஆராய்ந்து அறிந்து பார்த்து ஒரு வாசகத்தை வெளியிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. எனவே நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் சீடர்கள் என்று சொல்லுவோம் என்றால், கிறிஸ்து விதமாக தம் பகைவர்களையும் தன்னை வெறுத்தவர்களையும் தனக்கு துன்பம் கொடுத்தவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டாரோ அவ்விதமாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் மன்னிக்க விரும்புகிறார், மன்னிப்பு சொல்ல விரும்புகிறார். ஒரு துறவி, நான் ஒரு கதை சொல்லி இந்த முதல் வார்த்தையை நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு துறவி தினமும் காலையில் ஆற்றங்கரையிலே கண்மூடி தியானம் செய்து கொண்டே இருப்பாராம். அப்பொழுது ஒரு இளைஞன் விளையாட்டாக வந்து ஒரு நாள் ஒரு கல்லை எடுத்து அந்த ஞானியை, துறவியை அடித்து விடுகிறார். அப்பொழுது அந்த துறவிக்கு நெற்றியிலே காயம் ஏற்பட்டு இரத்தம் அடிந்தது. அவர் அதை துடைத்து கொண்டு அதை சரி செய்வதற்காக மருத்துவரிடம் சென்று அதை மருந்துகள் மூலமாக சரி செய்து கொண்டே இருந்தார். சில மாதங்கள் கழித்தது. மீண்டுமாக அந்த சூழ்நிலைகளை எல்லாம் அவன் தினம் அந்த இளைஞன் அந்த துறவியை எட்டி பார்க்கிறான். காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வடிந்தது. அந்த இளைஞன் தன்னுடைய மனதிலே சில மாற்றங்களை காண்கின்றான். இந்த துறவி நமக்கு என்ன செய்தார்? ஏன் நாம் அவரை கல்லினால் அடித்தோம்? அவர் வந்து தினமும் வழக்கமாக தியானம் செய்துதானே செல்லுகிறார், இவரை நாம் ஏன் அடித்தோம் என்று மனம் மாறினவனாக அவன் அந்த துறவியிடம் ஒரு நாள் சென்று மண்டியிட்டு முழங்கால் படியிட்டு சொன்னானாம், ஐயா, நீங்கள் யாருக்கும் தொந்தரவு செய்யாதவர், நானும் உங்களை கல்லினால் அடித்து காயப்படுத்தி விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கண்ணீர் மல்க அவருடைய பாதங்களில் அமர்ந்து கேட்டானாம். அப்பொழுது துறவி ஒரு முற்போக்கு சிந்தனையோடு ஒரு அருமையான பதிலை சொன்னாராம். யார் யாரை மன்னிப்பது தம்பி? யார் யாரை மன்னிப்பது? காயப்பட்ட மனிதனும் இங்கே இல்லை, காயப்படுத்திய மனிதனும் இங்கே இல்லை. அதனால் நான் யாரும் யாரையும் மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ சமாதானத்தோடே சென்று வா என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் மன்னிப்பது என்கின்ற ஒரு வழியை சிலுவையிலிருந்து நமக்கு காண்பித்திருக்கிறார். பிதாவே என்கின்ற வார்த்தை கெத்செமனே தோட்டத்திலும் உச்சரிக்கப்பட்டது. உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆனால் இந்த சிலுவையில் தொங்கிய முதல் வாசகத்திலே பிதாவே உமக்கு சித்தமானால் கீழே இருக்கிறவர்களை மன்னித்து விடும் என்று அவர் கூறவில்லை. இங்கே கடவுளின் விருப்பத்திற்கு அவர் ஒப்படைக்கவில்லை. ஆப்ஷன் இஸ் நாட் கிவன். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிற ஒரே அன்பு கட்டளையை தன் தகப்பனாரிடம் கூறி உங்களுக்கும் எனக்கும் மன்னிப்பு வாங்கி வழங்கியிருக்கிறார். இந்த மன்னிப்பை பெற்ற மக்களாக திருச்சபையில் நாம் சாட்சிகளாக நிற்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. மீண்டுமாக இணைந்து நம்முடைய கீர்த்தனை புஸ்தகத்தில் இருக்கிற இனிய முகமலர்ந்து என்ற பாடலை இணைந்து பாடுவோம்.
அதன் பிறகு நமக்கு இரண்டாம் வார்த்தை வழங்கப்படும். இனிய முகமலர்ந்து என்ற பாடலின் முதல் 2 கவிகளை இணைந்து பாடுவோமாக. இனிய முகமலர்ந்து இருதய துறகும் அன்பால் உன்னத தேவ உலகின் பால் கருணை கூர்ந்து மன்னிப்பீர் என் பிதாவே, மதலைகளில் அவர்கள் குற்றம் மன்னிப்பீர் என்று மனமுக்கே. சர்வேஸ்வரா சுவாமி கிருபையாக எங்களைப் பார். கிறிஸ்து இயேசுவே சுவாமி வற்றியாக எங்களைப் பார். கிறிஸ்து இயேசுவே சுவாமி எங்களைப் பார். நம்முடைய சிலுவையில் அறையுண்ட ஆண்டவர் நம்மை மீண்டும் மீண்டுமாக ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஆண்டவர் சிலுவையில் முடிந்த 2ஆம் வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்கின்ற வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, இந்த வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரத்தின் 39ஆம் வசனத்திலிருந்து 43 வசனங்களுக்குட்பட்டு இருக்கிறது. அந்த வசனங்களிலே இந்த வார்த்தை அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதீசியில் இருப்பாய் என்கின்ற ஒரு வாசகம். சிலுவைகள் இங்கு 3 சிலுவைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று மனம் திருந்திய சிலுவை, மற்றொன்று மன்னித்து மறுவாழ்வு அளிக்கின்ற சிலுவையையும் பார்க்கிறோம், மற்றொன்று முரண்பாடான சிலுவையையும் நாம் இன்றைக்கு கல்வாரி மேட்டிலே பார்க்கிறோம். 3 வகையான சிலுவைகள் எல்லா இடங்களிலும் இருக்கும். ஒன்று மனம் திருந்திய சிலுவைகளும் சாட்சியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். மனமாற்றத்திற்கு நேராக வழி நடத்துகிற எடுத்துக்காட்டான சிலுவைகளும் உண்டு. முரண்பாடான சிலுவைகளும் நம்முடைய சமூகத்திலே உண்டு. இங்கு 3 சிலுவைகளும் சில காரியங்களை நம்மோடு பேசுகின்றன. கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, 2 கல்வர்களின் உரையாடலையும் நாம் இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்து நம்மை விட சிறப்பாக இந்த கல்வர்களின் உரையாடலை கவனிக்கிறார். இடதுபுறத்து கல்வன் சொல்லுகிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி இகழுகிறதை நாம் பார்க்கிறோம். நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள், நாம் இறங்கி ஓடி விடுவோம் என்று சொல்லுகிற ஒரு இகழ்வு வார்த்தையை நாம் இடதுபுறத்து கல்வனிடம் பார்க்கிறோம். ஆனால் வலதுபுறத்து கல்வன் அவனை அதட்டிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிற, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் நடப்பித்த பாவ வாழ்வுக்கு தக்க பலனை அடைந்திருக்கிறோம், இவரோ தகாத ஒன்றும் செய்யவில்லையே என்று அவனிடம் வாதாடிவிட்டு ஆண்டவரை நோக்கி பாவ அறிக்கையாக இந்த காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரதேசியிலே என்னை நினைவு கூர்ந்தருளும் என்று சொல்லுகிறார். தன் பாவத்தை உணர்கிற, தன்னிலை உணர்கிற அனுபவம் நமக்குள் வேண்டும் என்பதை வலதுபுறத்து கல்வன் நமக்கு நினைவூட்டுவதை பார்க்கிறோம். இங்கே நிந்திக்கிற கல்வனையும் பார்க்கிறோம், சிந்திக்கிற கல்வனையும் பார்க்கிறோம். நாம் ஒரு காலகட்டத்தில் நிந்திக்கிறவர்களாக இருந்திருந்தோமேனால் சிந்தனைக்கு உட்படுத்தி சிந்திக்கின்றவர்களாக மாற அழைக்கப்படுகிறோம். திருமறையிலே கிறிஸ்துவை சந்தித்த பின் மனம் மாறியவர்கள் அநேகர். இந்த வலதுபுறத்து கல்வனும் ஆண்டவரை சந்தித்த பிறகு மனம் மாறியவன் பட்டியலிலே வருகிறான்.
கிறிஸ்துவை சந்தித்த பின் மனம் மாறியவர்கள் சகேயு. ஆண்டவரை சந்தித்த பின்பு ஆண்டவரை இல்லத்திலே ஏற்றி ரட்சிப்பு பெற்றுக் கொள்ளுகிறார். கிறிஸ்துவை சந்தித்த பின்பு மனம் மாறியவர்களில் பெண்களில் ஒருவர் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண். இறுதியாக இந்த வலதுபுறத்து கள்வனை நாம் பார்க்கிறோம். மனம் நொந்து பாவ அறிக்கை செய்து, இந்த பாவ அறிக்கை மட்டும் போதாது என்று நினைக்கிறான். இந்த பாவ அறிக்கை மட்டும் நம் மீட்படைய உதவாது என்று நினைத்து ஆண்டவருடைய அருள் வேண்டி மன்றாடுகிறான். ஆண்டவரின் கிருபை வேண்டி மன்றாடுகிறான். The grace of the God only will redeem us என்று அவன் விரும்புகிறதை ஏக்கத்தோடு பார்க்கிறதை பார்க்கும். இதுதான் லூதரன் திருச்சபைகளின் அடித்தளமான வார்த்தைகளாகவும் அமைந்திருக்கிறது. எனவே லூக்கா 23:42 அருள் வேண்டி மன்றாடுகிறான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நீர் நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் அவனை நினைத்தருளினார். மனம் திரும்பிய கள்வனை அவர் நினைக்கிறார். சிலுவையின் பாடுகள் மனம் திரும்பிய கள்வன் நினைக்கிறான். சிலுவை பாடுகளில் இருந்து அவன் விலகி ஓட விரும்பாத கள்வனாக இருக்கிறான். நீங்களும் நானும் சிலுவை பாடுகள் இன்றி பரலோகம் சென்று விட வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்குரிய அழகை வலதுபுறத்து கள்வன் எடுத்துக்காட்டாக சொல்லுகிறான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் அனுபவம் என்பது சிலுவையையும் அதன் பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அனுபவித்தல் என்கின்ற காரியத்தை நமக்கு வலதுபுறத்து கள்வன் சொல்லுகிறான். எனவே சிலுவை அனுபவத்தின் வழியாகத்தான் இறையரசுக்குள் நுழைய முடியும் என்பதை அந்த கள்வன் நமக்கு இன்றைக்கும் போதிக்கிறான். கிறிஸ்துக்குள் அருமையான இறை மக்களே, இடதுபுறத்து கள்வன் சிலுவை வாழ்வில் இருந்து விலகி ஓட எண்ணாததைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் பின்பாக செல்லுகிற அனுபவத்திற்குள் செல்லுகிற பொழுதுதான் நாம் பரலோகத்தை அடைந்து கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வலதுபுறத்து கள்வனை பார்த்து கிறிஸ்து ஆச்சரியமாக சிலுவையில் இருந்து பார்க்கிறார். ஏனென்றால் அவரே கைவிடப்பட்ட நிலையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். கைவிடப்பட்ட நிலையாயினும் நான் நம்பியிருக்கிறவர் திருமைந்தர் என்ற விசுவாசத்தோடு அவன் என்னை நோக்கி பார்க்கிறானே என்கின்ற ஒரு ஆச்சரிய பார்வையை வலது கள்வன் மேலாக அவர் வைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான இறை மக்களே, மற்றொரு விசுவாசம் அந்த வலதுபுறத்து கள்வனுக்கு உம்முடைய ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது என்ற நம்பிக்கையை அவன் சிலுவையில் இருந்து வெளிப்படுத்துகிறான். இந்த இரண்டு விஷயங்களையும் கிறிஸ்து மிகுந்த ஆச்சரியத்தோடு பார்த்து அவனுடைய விசுவாசத்தை கண்டு அவன் நம்பிக்கையை கண்டு அவனுக்கு பரலோக வாழ்வை வழங்கியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களை, நான் ஒரு கவித்துவமான கதை ஒன்று படித்தேன். அதை இந்த வார்த்தையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் இந்த வார்த்தைகளில் இந்த சிலுவைகளில் எப்பகுதியில் இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க நாம் ஏவப்படுகிறோம். இயேசு சிலுவையில் செத்து கொண்டிருந்தார். காயங்களில் இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. ஆவி துடிக்க அந்தரந்தில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டே இருக்கிறார். அங்கிருந்து ஒருவர் வேகமாக வருகிறார். ஆணிகளை பிடுங்கி அப்பால் எறிந்துவிட்டு, பிதாவே என்னை மன்னியும் என பிரார்த்தனை செய்தார். இயேசுவை கீழே இறக்கி வைத்துவிட்டு சிலுவையை மகிழ்ச்சியோடு எடுத்து சென்று விட்டார். இது கவிதை. இந்த கவிதையை எல்லோரும் படித்தார்கள். இந்த கவிதையை குறித்து இருவரிடம் கருத்து கேட்கப்பட்டது. அந்த ஒருவர் சொன்னார், இந்த சிலுவை சந்தன மரத்தால் ஆன சிலுவையாக இருக்கலாம், அதனால் இயேசுவை கடற்றி கீழே வைத்துவிட்டு சிலுவையை அவர் ஊருக்குள் எடுத்து சென்றிருக்கலாம் என்று ஒருவர் சொன்னார். மற்றொருவரிடம் கேட்ட இந்த கவிதையை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது, சிலுவையில் அறையப்பட வேண்டியவர் இயேசு அல்ல, அநீதியும் அக்கிரமம் செய்து ஊருக்குள் உலாவிக் கொண்டிருக்கிற அநேகர், அவர்களை சிலுவையில் அறைவதற்கு நான் இந்த சிலுவை எடுத்து செல்கிறேன் என்று அவன் சென்றிருக்கலாம் என்று மற்றொருவர் ஒரு கருத்தை சொன்னார். இவைகள் குழப்பமாக இருந்ததினால் எழுதியவரையே அழைத்து நாம் கேட்டுவிடலாம் என்று எழுதியவரையே அழைத்து அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், அருமையான ஒரு வாக்கியத்தை சொன்னார். துன்பத்தில் துவளும் மனிதர்களை கீழே இறக்கி வைத்துவிட்டு அவர்களின் பாடுகளை கவனியாமல் ஆனந்தமாய் அடையாளங்களை சுமந்து செல்லும் போலி பக்தர்களை குறித்து நான் எழுதினேன் என்று அருமையாக சொல்லுகிறார் அந்த கவிதை எழுதி. நாம் ஆடம்பரங்களை சுமந்து செல்லுகிற போலி பக்தர்களைப் போல வெறும் சிலுவைகளை எடுத்து செல்லுகிற கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து என்கின்ற முக்கியத்துவத்தை கீழே இறக்கி வைத்துவிட்டு ஊருக்குள் சென்று விடுகிறோம். அருமை இறை மக்களே, இந்த நல்ல நாளிலே கிறிஸ்து நமக்காக பாடுகளை சுமந்து பரலோகம் சென்றிருக்கிறார்.
நமக்காக தன் ஜீவனை சிலுவையிலே மரிக்க கொடுத்திருக்கிறார். இவைகளை உணர்ந்து கிறிஸ்துவுக்குள் வாழுவோம். இந்த சிலுவை அனுபவங்களை நாம் மனதிற்குள்ளே வைப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. மீண்டுமாக ஆண்டவருடைய திருப்பெயரின் மாட்சிமைக்கென்று என்னுடன் பரதீசியில் என்ற சிலுவை தியான பாடலை நாம் இணைந்து பாடுவோமாக. என்னுடல் பரதீசில் இருப்பாய் என்று சொன்னேன். இயேசுநாதா, ஏழை பாவிக்கும் அந்த நல்வாக்கு அருளுமே. இயேசுநாதா, உம்முடன் நானும் இருக்க ஆசிக்கிறேன். இயேசுநாதா, உம்முடன் ராஜ்யம் என்னையும் கொண்டு போம். இயேசுநாதா, சர்வேஸ்வரா சுவாமி, இரக்கமாக எங்களை பார். கிறிஸ்து இயேசுவே சுவாமி, கிருபையாக எங்களை பாரும். சுத்தாகியே சுவாமி, பட்சமாக எங்களை பாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 3ஆம் திருவார்த்தை. இந்த 3ஆம் திருவார்த்தைக்கு ஏற்ற விதமாய் வேத பகுதியை நாம் வாசிக்க கவனமாய் கேட்போம். யோவானின் நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனங்களை வாசித்து அதன் பேரிலே தியானிப்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆண்டவர் இயேசுவால் அழைப்பை பெற்று 3.5 ஆண்டுகள் பயிற்சி பெற்ற அருமையான சீடர்கள், இயேசுவோடு உண்டு உறங்கிய சீடர்கள் உயிருக்கு பயந்து ஓடி போனார்கள். ஆனால் இயேசுவின் தாய் தன்னுடைய உயிரையும் துச்சமாக கருதியவராக சிலுவையின் அருகில் வந்து நின்று கொண்டு அவரோடு இயேசுவுக்கு மிகவும் அருமையான அன்பான சீடனாகிய யோவானும் நின்று கொண்டு ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படி தன்னுடைய உயிரையும் துச்சமாக கருதி ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொள்ளுகிறார்களே, ஒருவேளை தங்களையும் துன்புறுத்தலாம் என்பதை அறிந்தும் அதற்காக கவலைப்படாமல் தம்முடைய சிலுவையின் அருகிலே வந்த இவர்கள் இருவரையும் ஆண்டவர் இயேசு நோக்கி பார்க்கிறார். நம்முடைய தமிழகத்திலே ஒரு பழமொழி உண்டு, பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய மனம் கல்லாகவில்லை, கனிந்தது. தமது தாயையும் சீடனையும் அவர் உற்று நோக்கி பார்க்கின்றார் பாசத்தோடு. தமது தாய் ஒரு பெண்ணாக, அதிலும் ஒரு விதவை பெண்ணாக இப்போது நின்று கொண்டிருக்கிறார். ஒரு காலகட்டத்திலே கன்னி பெண்ணாக இருக்கும் போதே ஆண்டவருடைய பிறப்பின் போது கருவுற்றவராக ஊராரின் ஏச்சு பேச்சுக்கெல்லாம் ஆளானவராயிற்றே. இப்படி இதையெல்லாம் எண்ணி பார்த்த ஆண்டவர் இயேசு தமது தாய்க்கு தலைமகனாக செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய நினைக்கின்றார். இயேசு எத்தனையோ நேரங்களிலே தம்முடைய தாயை அவருடைய வேண்டுகோளை குறைத்து மதிப்பிட்டு சொல்லியிருக்கிறதாக வேதத்திலே நாம் படிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி நூல்
2ஆம் அதிகாரத்திலே படித்து பார்க்கின்ற போது 12 வயது இயேசு அவரை தேடிக்கொண்டிருந்த போது, நானும் உன் தகப்பனும் விசாரத்தோடே தேடினோமே என்கின்ற போது, ஏன் என்னை தேடினீர்கள் என்று சொல்லி மறுத்து பேசுகின்றார். இன்னொரு நிகழ்வும் நாம் சுட்டிக்காட்ட முடியும். யோவான் நற்செய்தி நூலிலே சொல்லப்படுகின்ற 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகின்ற கானாவூர் திருமண நிகழ்வின் போதும், பெண்ணே, ஸ்திரீயே, தாயே, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காக, இந்த அற்புதம் செய்யும் ஆற்றலுக்காக அவர் காத்திருக்கிற ஆண்டவராய் இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த சமயத்தில் தம்முடைய மரணத்திற்கு முன்பாக தம்முடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு தலைமகனாக செய்துவிட்டு தமது உயிரை பிதாவாகிய கடவுளிடம் ஒப்படைக்க அவர் ஆயத்தப்படுகிறார். நீ நன்றாய் இருப்பதற்கும் பூமியிலே உன் ஆயுள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ண வேண்டும் என்கின்ற வார்த்தைகளினாலே ஆண்டவர் அந்த கற்பனைக்கு ஏற்ற விதத்திலே தன்னை மிக அழகாய் கற்பனைக்கு கட்டுப்பட்டவராக இந்த சமயத்தில் மிக அழகாய் எடுத்துச் சொல்லுகின்றார். இந்த 10 கற்பனைகளை வலியுறுத்தி சொல்வது மாத்திரமல்ல, அதை மதித்தும் தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் அவர் செய்கின்றார். பல இடங்களிலே பல அனாதை விடுதைகள் இருப்பது போல ஓய்வு பெற்ற மக்கள், வயோதிகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோரை அனாதரவான சூழ்நிலைகளை விடப்படுகின்ற பல இல்லங்கள் இருக்கிறது. ஏஜ் ஃபார் த ஹோம் ஃபார் த ஏஜ்ட் என்று சொல்லி அநேக நேரங்களிலே பல இடங்களிலே விதமான ஒரு போர்டை நாம் பார்க்கின்றோம். இங்கும் கூட நம்முடைய தஞ்சாவூரிலே பெத்தானியா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த தியாகோனிய ஊழியத்தை செய்து வருகின்ற அந்த அருமையான சகோதரிகளுடைய பணிகளை நாம் நோக்கி பார்ப்போம். அந்த ஹோமில் இருக்கக்கூடிய மக்கள், அனாதரவான சிறு பிள்ளைகள், அனாதரவான சூழ்நிலையில் கைவிடப்பட்ட, நோயின் காரணமாக கைவிடப்பட்ட முதியவர்கள், பெற்றோர்கள் அவர்களை வைத்து பாதுகாக்க வேண்டுமே என்ற நிலையை காட்டிலும் பிள்ளைகள் உதாசீனப்படுத்தின நிலையில பெற்றோர்களை கொண்டு வந்து இவ்விதமான ஹோம்ஸில், இல்லத்திலே கொண்டு வந்து விடுகின்ற ஒரு காரியத்தையும் நீங்களும் நானும் அறிந்து கொள்வோம். ஒரு தாய் 10 குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குகின்றார். ஆனால் அவராலே வளர்க்கப்பட்டு ஆளாக்கப்பட்ட 10 குழந்தைகள் ஒரு தாயை காப்பாற்றுவதற்கு தவறிவிடுகின்றார்கள். நான் எல்லாரையும் சொல்லவில்லை. இவ்விதமான பல காரியங்கள், பல நிகழ்வுகள் பல இடங்களிலே இருக்கிறதை நீங்களும் நானும் அறிவோம். ஆனால் ஆண்டவர் இயேசு தம்முடைய உடலை அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பினிடத்திலே கொடுத்துவிட்டு தமது உயிரை கடவுளிடத்திலே ஒப்படைக்கின்ற முன்பாக தன்னுடைய தாயை அருமையான தன்னுடைய சீஷனிடத்திலே ஒப்புக் கொடுக்கின்றார். தாய்க்கும் ஒரு புது மகனாக யோவானையும், யோவானுக்கு ஒரு அருமையான கடமையை ஆற்ற வேண்டிய, நல்ல ஒரு தாய்க்கு செய்ய வேண்டிய பொறுப்பான காரியத்தை நிறைவேற்றுவதற்காக அவரிடத்திலே தன்னுடைய தாயையும் ஒப்புக் கொடுக்கின்றார். கிறிஸ்தேசில் அன்பானவர்களே, இதே போலதான் தம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு தம்மை நம்பி வந்த யோவானை ஆண்டவர் இயேசு கைவிடாமல் அந்த யோவானுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார். தன்னுடைய இடத்திலே யோவான் இருக்க வேண்டும், தன்னுடைய தாய்க்கு ஏக மைந்தனாக யோவான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருவருக்கும் ஒரு அருமையான உறவை அங்கே புதுப்பித்து கொடுக்கின்றார். புதிய மானிட உறவு அங்கே ஏற்படுகின்றது. இதன் மூலமாக ஒன்றுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்றது. யாரும் யாரையும் சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கக்கூடாது. இந்த கூட்டு சமுதாய வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய குடும்பத்தின் மக்களை காட்டிலும் நம்மோடு இருக்கக்கூடிய அன்பான உறவிலே இருக்கக்கூடிய மக்கள், நம்முடைய திருச்சபை சார்ந்திருக்கிற மக்கள், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இவர்களை எல்லாம் நாம் நேசிக்கவும் அவர்கள் மூலமாக நல்ல உறவை ஏற்படுத்தி புதிய ஒரு மானிட சிந்தையை கொடுக்க வேண்டியவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த மரியாதை ஆண்டவர் இயேசுவினுடைய காலத்தில் 2ஆம் தரமான ஒரு சிட்டிசன்ஷிப்பாக, அதாவது செகண்ட் ரேட் சிட்டிசன்ஷிப் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு 2ஆம் தரமான ஒரு முறையை குடிமக்களாக பெண்கள் கருதப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அருமையான தன்னுடைய தாயை நல்ல ஒரு அருமையான பொறுப்போடு கூட இருக்கக்கூடிய சீடரிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறார்.
தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாய் தவறாமல் செய்து முடிக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை முதலாம் வார்த்தையில் எடுத்து சொன்னவர், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று இறை அரசின் உண்மையான ஆசீர்வாதத்தை உடனடியாக உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி அந்த அருமையான கொள்ளை கூட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய மகனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தவர் தன்னுடைய தாய்க்கு ஒரு பாதுகாப்பை அளிக்கின்றார். தன்னுடைய அன்பான சகோதரனாக இருக்கக்கூடிய சீடனுக்கு, அன்பான சீடனுக்கு ஒரு தாயை ஒப்புக் கொடுக்கின்றார். இவ்விதமான ஒரு பொறுப்புகளை நிறைவேற்ற ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒன்று சேருவோம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஏசையா எந்தன் ஏசையா உம் அன்பென்றும் பெரிதையா என் வாழ்நாளெல்லாம் உன் அன்பை நான் நினைத்து எந்நாளும் போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் உன் அன்பை நான் நினைத்து எந்நாளும் போற்றிடுவேன். எந்தன் ஏசையா எந்தன் ஏசையா உம் அன்பென்றும் பெரிதையா. குருசினில் தொங்கி குருதியும் சிந்தி பாவங்கள் போக்கி அணைத்திரையா. குருசினில் தொங்கி குருதியும் சிந்தி பாவங்கள் போக்கி அணைத்திரையா. என் உள்ளம் பொங்கும் உம்மையே துதிக்கும் உயிரின் ஜீவன் நீர்தானையா. என் உள்ளம் பொங்கும் உம்மையே துதிக்கும் உயிரின் ஜீவன் நீர்தானையா. எந்தன் ஏசையா எந்தன் ஏசையா உம் அன்பென்றும் பெரிதையா. உலகம் என்னை வெறுத்த போது கரங்கள் நீட்டி அடைத்திரையா. உலகம் என்னை வெறுத்த போது கரங்கள் நீட்டி அடைத்திரையா. உம் அன்பு என்றும் ஆறுதல் அளிக்கும் என் வாழ்வில் என்றும் நீதானையா. உம் அன்பு என்றும் ஆறுதல் அளிக்கும் என் வாழ்வில் என்றும் நீதானையா. எந்தன் ஏசையா எந்தன் ஏசையா உம் அன்பென்றும் பெரிதையா. என் வாழ்நாளெல்லாமும் அன்பை நான் நினைத்து எந்நாளும் போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாமும் அன்பை நான் நினைத்து எந்நாளும் போற்றிடுவேன். எந்தன் ஏசையா எந்தன் ஏசையா உம் அன்பென்றும் பெரிதையா. மீண்டும் ஆண்டவருடைய திருப்பெயரின் மகிமைக்காக 347 ஞான பாடல் பிளவுண்ட மணியே புகலிடம் ஈயுமே என்ற பாடலின் முதல் கவியையும் 3ஆம் கவியையும் இணைந்து பாடுவோமாக.
நாதியற்ற நீசன்தான். ஓம் சிலுவை தஞ்சமே, ஓம் நல்நீதி ஆடையே, தூய ஊற்றை கண்டீரே, தூய்மையாக்கி மாளுமே. சர்வேஸ்வரா சுவாமி, இரக்கமாக எங்களை பாரும். கிறிஸ்து இயேசுவே சுவாமி, கிருபையாக எங்களை பாரும். சுத்தாவியே சுவாமி, பட்சமாக எங்களை பாரும். நம்முடைய பிதாவாகிய கடவுள் இந்த நாளிலும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். அன்பு நிறைந்த இறைமக்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்த 4ஆம் திருவார்த்தையாகிய அந்த வார்த்தை 4ஆம் வார்த்தை 2 நற்செய்தி நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலும் மார்க் 15ஆம் அதிகாரத்திலும் இந்த வசனங்கள் அமைந்திருக்கின்றன. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டார். அதற்கு என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டு என்று அர்த்தமாகுமாம். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, 1ஆம் வார்த்தை மக்களுக்காக சொல்லப்பட்டது, 2ஆம் வார்த்தை கல்வனுக்காக சொல்லப்பட்டது, 3ஆம் வார்த்தை என்பது தாய்க்காக சொல்லப்பட்டது, 4ஆம் வார்த்தை தனக்காக சொல்லப்பட்ட வார்த்தையாக சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவின் இந்த வார்த்தை சொல்லுகிற சூழல் இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்ட மனநிலையில், கைவிடப்பட்ட நிலையில் தனக்காக அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். பூமி எங்கும் அந்தகாரமான சூழ்நிலை அன்றைக்கு அங்கே நிலவியதை பார்க்கிறோம். மனுஷகுமாரன் மரண வேதனைப்படுவதை காண முடியாமல் கடவுள் மேகங்களை கொண்டு மறைத்து கொண்டார் என்று நாம் இந்த அந்தகார சூழ்நிலையை எடுத்துக்கொள்ளலாம். இயேசடியான் என்கின்ற அருமையான பாடல் சகோதரர் நம்முடைய கீர்த்தனையிலே ஒரு அருமையான பாடலை பாடியிருக்கிறார். குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கதாமலைதனிலே நம் குரு இயேசு சுவாமி கொடும் துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு சந்திர சூரியன் சகலவான் சேனைகள் சகியாமல் நாணுதையோ தேவ சுந்தரமயில்தல் உயிர் விடும் காட்சியால் துடிக்கானில் ஜமுண்டோ. அதிலே சந்திர சூரியன் சகலவான் சேனைகள் எல்லாம் சகியாமல் நாணுகிறது, தங்களை மறைத்துக் கொள்ளுகிறது என்று இந்த அடியவர் அருமையான ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். அருமை இறை மக்களே, இந்த வார்த்தையை மட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எபிரேய மொழியிலேயே சொல்லுவதற்கான காரணம் என்ன? என் துன்ப நிலைகள் அனைத்தையும் நான் கூற முடியாத நிலையில் தொங்கிக் கொண்டிருக்கிறேன். எனவே எபிரேய பாடலில் சங்கீத புத்தகத்திலே 22ஆம் சங்கீதம் என்று ஒரு சங்கீதம் இருக்கிறது. அதை நீங்கள் எடுத்து இல்லங்களிலே படித்து பாருங்கள். என்னுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் நான் அதிலே சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லும் வண்ணமாக 22ஆம் சங்கீதத்தின் முதல் வார்த்தையை வசனத்தை மட்டும் ஆண்டவர் சொல்லி தொடர் கதையாக தொடர் நிகழ்வாக மற்றவைகளை படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே 2ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 18ஆம் வசனம் என்று அனைத்திலுமே ஆண்டவரின் பாடுகள் எல்லாம் சொல்லப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கடவுளால் கைவிடப்பட்டவராக சூழ்ந்திருந்த மக்கள், கைவிட்டு ஓடிவிட்ட மக்களாக, கூட இருந்த சீடர்கள் ஓடிவிட்டவர்களாக இருக்கின்ற சூழ்நிலையில்
இறையரசும் கட்டும் முயற்சியில் யார் இருந்தாலும் கைவிடப்பட்ட நிலையில்தான் இந்த பூமி நம்மை பார்க்கும் என்கின்ற ஒரு வார்த்தையை நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் அறிமுகம் செய்து வைக்கிறார். ஆனாலும் அவைகளினால் நாம் சோர்ந்து போகாமல் நம்முடைய இறையரசு கட்டும் பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவேதான் என் கடவுளே என் கடவுளே என்று பாசத்தோடு ஆண்டவர் கடவுளை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம் வாழ்விலே சின்ன துன்பங்கள் வந்துவிட்டாலும் கடவுளை விட்டு விலகி ஓடுகின்ற நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 16 அவர் நல்ல ஊழியராக வலம் வந்த போது, உலகத்தில் பல பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். எனவே பல உபத்திரவங்கள் உண்டு, அவைகளை நாம் கடவுளின் பெயரிலே நாம் ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் தேவனே என் தேவனே என ஆண்டவர் கூறி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்குகளிலே இருந்தாலும், 23ஆம் சங்கீதமும் அதைத்தான் சொல்லுகிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்குகளிலே இருந்தாலும் இறைவனை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறேன். அப்படி நாம் அழைக்கிற பொழுது இமைப்பொழுது கைவிட்டேன், எனினும் மிகுந்த இரக்கங்களினால் உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்மை மீண்டுமாக இணைத்துக் கொள்வார். யோபு பற்றுறுதியோடு எல்லா துன்பங்களிலும் கடவுளை பற்றி கொண்டே வாழ்ந்தார். அப்பொழுது அவர் மீது பல கிண்டல்களும் கேலி வாசகங்களும் சொல்லப்பட்டனதான். அவ்விதமாக பற்றுறுதியை புதுப்பித்துக் கொள்ள இருவர் பாடுபட்டனர். ஒன்று யோபு. எல்லா துன்பங்களிலும் பாடுபட்டவர் யோபுவும் ஆபிரகாமுமாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் இன்றைக்கும் திருமறை வரலாற்றிலே மிகச்சிறந்த அடியவர்களாக போற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவை கிண்டல் பேசிய உலகம் தேவாலயத்தை இடித்து 3 நாட்களில் கட்டுவிடுபவன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறான் என்று. ஆனால் ஆண்டவர் வல்லமை நிறைந்தவர். பார்வையற்றவர்களுக்கு பார்வை அளித்தார், 5000 பேருக்கு உணவளித்தார், லாசருவை உயிரோடு எழுப்பினார். ஆண்டவர் அனைத்து ஆற்றலையும் கொண்டவர். ஆனால் அனைத்து ஆற்றலையும் நமக்காக சிலுவையில் துறந்தார், இழந்தார் என்று பவுலடிகளார் கூறுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, கடவுளோடு வாழ்பவர்கள் கடவுளால் கிடைக்கப் பெறும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவைகளை தாங்கிக் கொள்வார்கள். கடவுள் தங்களை கைவிட மாட்டார் என்கின்ற உணர்வோடு வாழ்வார்கள். கிறிஸ்துவும் நமக்கு கைவிடப்பட்ட மனநிலையிலும் கர்த்தரை நோக்கி அழைத்து நம்பிக்கை பெற்ற ஆண்டவராக நமக்கு நல் உதாரணமாக வாழ்ந்திருக்கிறார். எனவே ஆண்டவர் எந்த துன்ப நிலையிலும் ஜெபத்தோடு தன் நிறைவு நிமிடங்களை கடத்தினார். என் ஆண்டவர் கடவுள் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்கிறார். விதமாகவே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் அவிதமாக கைவிடாமல் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அவிதமாக கிறிஸ்துவை அவர் உயிர்ப்பித்து நம்ம முன்பாக சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். எனவே அந்த அன்பு நிறைந்த ஆண்டவர், சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் நம்மையும் சிலுவை பாடுகளினூடே நம்மை நோக்கி பார்க்க அழைக்கிறார். பாடுகள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில், நெருக்கடிகள் நிறைந்த இந்த சூழ்நிலைகள், பல்வேறு கொள்ளை வியாதிகள், பல்வேறு நெருக்கங்கள், பல்வேறு வைரஸ் வியாதிகள் என்று நாம் கொரோனா வியாதி துயரங்களில் இருந்த போதிலும் இறைவன் பட்ட பாடுகளை விட இவைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று நாம் நினைத்து ஆண்டவரை பார்த்து ஆறுதல் அடைந்து நம்பிக்கை பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். கீர்த்தனைகளிலே 75ஆம் கீர்த்தனை பாடல், உருகாயோ நெஞ்சமே குருசினில் அந்தோ பார் என்ற பாடலில் நாம் 2 கவிகள் பாடும். ஓ
இயேசுவே சுவாமி, இரக்கமாய் எங்களை பாரும். சுத்தாவியே சுவாமி, இரக்கமாய் எங்களை பாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 5ஆம் திருவார்த்தை, தாகமாய் இருக்கிறேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். யோவான் நற்செய்தியாளர் எப்பொழுதுமே இந்த தண்ணீருக்கு பெயர் பெற்ற ஒரு நற்செய்தியாளராக இருக்கிறார். பார்த்தோம் என்றால் யோவான் நற்செய்தி முழுவதும் தண்ணீரால் நிறைந்த பகுதிகளாக நாம் பார்க்கலாம். குறிப்பாக கல்யாண வீட்டிலே, கானாவூர் கல்யாணத்திலே ஆண்டவர் செய்த முதல் அடையாளத்தை பதிவு செய்கின்ற யோவான் நற்செய்தியாளர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணீரின் மேல் நடந்து வருகின்ற நிகழ்வு, இவைகள் எல்லாம் இந்த பகுதியில் நினைவுபடுத்தி கொண்டே வருகின்ற யோவான் நற்செய்தியாளர் ஆண்டவர் சிலுவை பாடுகளிலே நிற்கும் பொழுதும் அங்கேயும் இந்த தண்ணீரை குறித்து அவர் பேசுகின்ற நிகழ்வை நாம் உணரலாம். இந்த நிகழ்வு தண்ணீர் என்று எடுத்தாலே திருமறையிலே அநேக இடங்களை நாம் பார்க்கலாம். வனாந்தர பயணத்தில் அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் வரும் பொழுது வனாந்தர பிரயாணத்திலே மாறாவின் மூலமாக அங்கே தாகமாய் இருக்கின்ற அந்த மக்களுக்கு தண்ணீர் தரப்படுகிறது. அது கசப்பாய் இருந்தாலும் அதை இனிமையாக மாற்றின கடவுளை அவர்கள் வழி நடத்தி வந்தார் என்பதை அதன் மூலம் நாம் அறியலாம். இங்கே ஆண்டவர் சிலுவையில் சொல்லுகின்ற தண்ணீர், அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுவேன் என்று சொன்னவருக்கு தாகம் ஏற்படுகிறதா அப்படின்னு நிறையா நேரங்களிலே நாம் கேள்விகளை எழுப்பலாம். ஆனால் இந்த பாடுகள் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரங்கள் மட்டும் அரங்கேறினது அல்ல. இந்த தண்டனையினுடைய முழு வடிவத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் பாடுபட நடத்தி வருகின்ற காரியங்கள் நமக்கு தெரியும். அன்றிலிருந்து தண்ணீரை அருந்தாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமறை ஆழமாக சொல்லும் பொழுது இந்த சிலுவையிலே எதற்காக ஆண்டவர் தாகமாகிறார் நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று எசாயா அழகாக பதிவு செய்கிறார் 53ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தில். அப்பொழுது நம்முடைய மீறுதல்களும் நம்முடைய அக்கிரமங்களையும் சிலுவையிலே சுமக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே கடவுள் கொடுக்கின்ற அக்கினியின் தீர்ப்பாக அந்த தீர்ப்பை அங்கே ஏற்றுக்கொள்ளுகிறார். அக்கினியின் மூலமாக வரக்கூடிய தீர்ப்பு என்று நாம் எடுக்கலாம். இந்த அக்கினியின் மூலமாக நம்முடைய பாவங்களுக்காக தீர்ப்பாக கொடுக்கப்படுகிறது. அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது, தாகமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறேன் என்பது மனம் திரும்புங்கள் என்கின்ற நிலையிலே இது சொல்லப்படுகின்ற மொழியாக நாம் பார்க்கலாம். ஏனென்றால் நம் பாவங்களை அநேக முறை நாம் செய்து விழுந்து போனோம். அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக ஆண்டவர் மனித உருவு ஏற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூவுலகிலே வந்தார் என்று நாம் அநேக முறை சிந்தித்திருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய பாவங்களை சுமந்தவராக அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது அவருக்கு அங்கே அக்கினியின் தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த அக்கினியின் தீர்ப்பு மூலமாகவே இவர் இங்கே தாகமடைகிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே போலத்தான் பாவங்கள் நமக்குள் பெருகும் பொழுது நம்முடைய ஆன்மாக்கள்
அழிந்து போய்க்கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஆன்மாக்கள் அழிந்து கொண்டே இருப்பதை இந்த 5ஆம் வார்த்தையை கொண்டு நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் பாவம் நமக்குள் வரும் பொழுது, பாவம் என்பது நம்மை எந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்றால், நம்மை உயிர் மாய்த்து கொள்ளுகின்ற அளவுக்கு கொண்டு செல்லும். அதைத்தான் ஆண்டவர் இங்கே தெளிவாக சிலுவையின் மூலமாக எடுத்து காண்பிக்கிறார். நம்முடைய ஆன்மாக்கள் பாவத்தில் அல்ல, அவர்கள் இரட்சிப்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்கள் மீது தாகமாய் இருக்கிறேன், நான் உங்கள் ஆன்மாக்கள் மீது தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரின் சிலுவையை நோக்கி இன்று நாம் திரும்பி வருவோம். அவரிலே நம்மை வழிநடத்த கிருபை செய்வாராக. ஆமென். 316 ஞானப்பாடல். என் அருள்நாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கிற என்ற பாடலை 2 கவிகளை நாம் பாடும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 6ஆம் திருவார்த்தை, இயேசு காடியை வாங்கிய பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தெய்வ அருளால் தீமை விலக்கி தத்தம் செய்திட தப்பறை கலவி, தெய்வ அருளால் தீமை விலக்கி தத்தம் செய்திட தப்பறை கலவி, தத்துவன் நம்பி தப்புகள் விலக்கி தன்னொளி தருவோன் தாளும் பணிவி, தத்துவன் நம்பி தப்புகள் விலக்கி தன்னொளி தருவோன் தாளும் பணிவி, தரணி மீட்ட தயமிகு இயேசு தமதகம் இழுக்க தினமும் ஜெபிப்போம். தரணி மீட்ட தயமிகு இயேசு தமதகம் இழுக்க தினமும் ஜெபிப்போம். குருசில் தொங்கி கொல்கதாவில் கர்த்தர் இயேசு கனிந்துரைத்தாரே, கர்த்தர் இயேசு கனிந்துரைத்தாரே.
இயேசு கிறிஸ்து சிலுவையில் முறிந்த 6ஆம் வார்த்தை முடிந்தது. இந்த வார்த்தை யோவானின் சிறப்பாக இருக்கிறது. எச்.ஏ. கிருட்டுனர் அவர்கள் இரட்சணை யாத்திரத்தில் முடிந்தது சஞ்சலம், முடிந்தது பாடுகள் என்று கூறியிருக்கின்றார். எல்லாவற்றையும் செய்து முடித்த ஒரு கடமை உணர்ச்சி மிகுந்த உழைப்பாளியைப் போல் இயேசு இங்கு செய்து முடிக்கிறார். படைப்பின் தொடக்கத்தில் எல்லாவற்றையும் சரியாக படைத்து முடித்து உலகை மனிதர் கையில் கொடுத்தார். அதனை பெற்ற மனிதர் தன் பொறுப்பினை சரியாக செய்யாமல் கீழ்ப்படியாமையால் தன் பணியை செய்து முடிக்க தவறினார்கள். இந்த 6ஆம் வார்த்தை மனுக்குலத்திற்கு அறைகூவலை விடுகின்ற, அறைகூவலை தருகின்ற வார்த்தையாக உள்ளது. ஆண்டவர் செய்து முடித்து கொடுத்துள்ள வேலைகளை நல்ல முறையில் நாம் செய்ய, தொடர்ந்து நாம் செய்ய 6ஆம் வார்த்தை மூலமாக அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக, ஆண்டவர் உலகில் துன்புறுத்தப்படும் மக்களோடு தன்னை ஒன்றுபடுத்தி கொண்டு இந்த ஒடுக்குதல் நிறைந்த உலகில் தான் யார் பக்கம் இருக்கிறார் என்னும் செய்தியை அவர் சொல்லி முடித்தார். நாமும் துன்பப்படுத்தப்படும் மக்கள் பக்கத்தில் இருந்து ஆண்டவரின் பணியை தொடர்ந்து செய்து முடிக்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, தீமையின் கொடுக்கு, அக்கிரமத்தின் முகத்திரையை, அதன் விஷத்தை உலகுக்கு வெளிப்படையாக காண்பித்து முடித்தார். நாமும் சமுதாயத்தில் நடக்கும் அக்கிரமத்தை, அதன் முகத்திரையை, விஷத்தை உலகுக்கு வெளிப்படையாக காண்பிக்க ஆண்டவரின் பணியை செய்து முடிக்க நாமும் அழைக்கப்படுகிறோம். எனவே அன்பானவர்களே, சிலுவை நமக்கு சொல்லும் செய்தி அக்கிரமத்துக்கு முடிவு, ஒடுக்குதலுக்கு முடிவு, பிரிவினைகளுக்கு முடிவு, அநீதிக்கு முடிவு, அதிகார வெறித்தனத்திற்கு முடிவு என்று சொல்லியிருக்கின்றார். எனவே தள்ளப்பட்டு விளிம்பில் இருக்கும் மக்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொல்லி முடித்த இயேசுவின் செயலை தொடர்ந்து செய்ய நாமும் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் அன்பு பணியை செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று முன்மாதிரியை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஒரு அருமையான கதை. ஒரு தந்தை, அவருக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர் மறுக்கும் தருவாயிலே 3 பிள்ளைகளை அடைத்து, நான் இறந்த பிறகு என்ன செய்வீர்கள் என்று கேட்டாராம். மூத்த மகன் சொன்னானா, நீங்கள் இறந்த பிறகு இந்த ஊரிலே நடக்காத அளவுக்கு பெரிய மரண ஊர்வலத்தை நான் ஏற்பாடு செய்வேன், அனைவரும் மூக்கின் மீது கை வைக்கிற அளவுக்கு பெரிய ஒரு மரண ஊர்வலத்தை ஏற்பாடு செய்வேன் என்று சொன்னாராம். 2ஆம் மகனை கேட்ட பொழுது, மக்கள் அதிகமாக கூடுகிற ஒரு 4 சாலைகள் ஒன்று கூடுகிற இடத்துல உங்களுக்கு பெரிய சிலையை வைப்பேன் அப்பா என்று சொன்னானாம். 3வது மகனை கேட்ட பொழுது அவன் சொன்னானான், தந்தையே, நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திய நல்ல பண்புகளை, நல்ல பழக்கங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து பயன்படுத்துவேன், அதை என் பிள்ளைகளுக்கும் சொல்லித் தருவேன் என்று சொன்னானான். எனவே நாமும் அப்படியாக்க ஆண்டவர் செய்து முடித்த பணியை தொடர்ந்து நாம் செய்ய இந்த 6ஆம் திருவார்த்தையின் மூலமாக நாம் அழைக்கப்படுகின்றோம். பொதுவாக நாம் சமைக்கும் பொழுது பலவிதமான மளிகை சாமான்கள், காய்கறிகள் எல்லாம் போட்டு நல்ல உணவை சமைப்போம். சமைத்து முடித்தவுடனே சொல்லப்படும் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி. அது முடிவல்ல. அதை நாம் ஒரு தட்டில் எடுத்து வைத்து சாப்பிட்டு நாம் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதுதான் அது முழுமை பெறுகிறது. அதுபோல ஆண்டவரே, இது முடிந்தது அல்ல, இதுதான் தொடக்கம், நாங்கள் உம் பணியை செய்கிறோம் என்று சொல்லி நாம் முன்வருவோம். ஆண்டவருடைய அறைகூவலின்படி செயல்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினாலே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நாம் மீண்டும் ஆண்டவரை சிலுவை பாடுகளை தியானிக்கிறவர்களாக மூச்சொடுங்கும் நேரம் என்கின்ற கீர்த்தனை பாடலை முதல் கவி வரை அனைவரும் இணைந்து பாடுவோமாக. மூச்சோடுங்கும் நேரம் முடிந்தது எல்தீரே இயேசுநாதா, மூவரும் செய்த ஆலோசனை முடிந்ததோ இயேசுநாதா, ஆவியார் பேச
இயேசுநாதா மேவி சிலுவையை தாவி மூடில்ததோ இயேசுநாதா சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும் கிறிஸ்து இயேசுவே சுவாமி கிருபையாக எங்களை பாரும் சுத்தாவியே சுவாமி பட்சமாக எங்களை பாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7ஆம் திருமொழி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பல வேளைகளிலே சிலுவை மொழியிலே தியானிக்கும் பொழுது நாம் அதிக நேரம் 7ஆம் திருமொழி எப்பொழுது வரும் என்று நாம் யோசித்து கொண்டிருப்போம். அப்படி வரும்பொழுது இந்த ஒப்புவிப்பு என்கின்ற நிலையிலே இந்த கடைசி பகுதியை நாம் அநேக நேரம் தியானித்திருக்கலாம். ஆனால் இந்த பகுதியில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது, இந்த வார்த்தையை சங்கீதக்காரன் அழகாக வேறு மொழிகளிலே சொல்லுகிறார். சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 14ஆம் 15ஆம் 31ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசித்தோம் என்றால் அதிலும் சொல்லுகிறார், நல் ஆழம் நிறைந்ததாக இன்னும் சொல்லுகிறார். அதையே ஆண்டவர் இங்கே தன்னுடைய இறுதி வாக்காக எடுத்து சொல்லுகின்ற நிகழ்வை நாம் பார்க்கலாம். இந்த பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்பது வெறும் ஒப்புவிப்பு மட்டும் அல்ல, அது ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாக இங்கே அமைகிறது. ஒப்புவிப்பு மட்டுமல்ல, அது நம்பிக்கையின் வார்த்தையாக அமைகிறது. கடவுள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் நிறைவாக இது அமைவதை நாம் காணலாம். அதைத்தான் பல வேளைகளிலே பலர் இவ்வாறாக சொல்லுவார்கள், இறந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று பலர் நம்மிடம் பேசியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவைகளிலிருந்து இந்த இறப்பு என்பது இதோடு முடிந்து விடுவதல்ல, அது வேறு இன்னொரு இடத்திற்கு நம்மை அழைத்து சென்று அங்கே நம்மை வழிநடத்துகின்ற காரியமாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கலாம். இங்கே சொல்லுகிறார், இது ஒரு நம்பிக்கையின் வார்த்தை, மறுபிறப்புக்கான இது ஒரு நம்பிக்கையாக இங்கே அமைகிறது. இந்த நம்பிக்கை என்பது இந்த சிலுவை நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். நம்பிக்கையிலே நிலைத்திருப்பது என்றும் மாறாத நிலை வாழ்வை குறித்த ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற பகுதி இது. அதனால்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஒப்புவிப்பு மட்டுமல்ல, நமக்கான மீண்டும் ஒரு முறை, இது முடிவு மட்டுமல்ல, இது ஒரு துவக்கமுமாக நமக்கு அமைகிறது. நம்முடைய ஆவி நம்மை விட்டு பிரியும் பொழுது அதற்கான இடம் வேறு ஒரு இடத்துல இருக்கிறது என்பதை மீண்டும் கிறிஸ்துவ நம்பிக்கையாக இது விதைக்கப்படுகிறது. ஆகவே இன்றைய நாளில் அழைக்கப்பட்ட நாமும் பல வேளைகளிலே இன்றைய சூழலிலே இருக்கும் பொழுது ஒரு பய நிறைந்த ஒரு சூழல், நோய் தொற்றுகள்னாலே நம்முடைய வாழ்வு போய்விடுமோ என்கின்ற நிலையிலே நாம் உலாவிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நம்பிக்கை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வை முன்னெடுத்து செல்லுவோம் என்கின்ற பாடத்தை இந்த வசனம் நமக்கு இன்று கற்றுத்தருகிறது. ஆகவே திருச்சபை மக்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஆண்டவர்
தன்னுடைய பிதாவின் மீது அளவு கிடந்த நம்பிக்கையை வைத்து இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நாமும் அவர்களை நம்பிக்கை வைப்போம். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், உயிர்த்தெழச் செய்பவரும் வாழ்வு தருபவரும் நானே என்று சொல்லுகிறார். உயிர்த்தெழச் செய்கின்ற ஆண்டவர் நம்மில் தொடர்ந்து வாழ்ந்து அநேக மக்களுக்கு நாமும் பிரயோஜனமுள்ளதாக வாழ, நம்முடைய வாழ்வும் அநேகருக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்க ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை செய்து நல் ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். 71ஆம் கீர்த்தனை பாடல். குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கதா மலைதனிலே என்ற பாடலை பாடுவோம். கீர்த்தனைகளிலே 71வது கீர்த்தனை பாடல், குருசினில் தொங்கிய. குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கதா மலை தனிலே நம் குரு இயேசு சுவாமி கொடும் துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு சிரசினில் முள் மூடி உறுத்திட அறைந்தே சிலுவையில் சேர்ந்ததையோ தீயர் திருக்கரக்கால்களில் ஆணிகள் அடித்தார் சேனை திரள் சூழ பாதகர் நடுவில் பாவியின் நேசன் பாதகன் போல் தொங்க யூத பாதகர் பாரி காசங்கள் பண்ணி படுத்திய கொடுமைதனை சுவாமி இரக்கமாய் எங்களை கிறிஸ்தேசுவே சுவாமி இரக்கமாய் எங்களை சுத்தாவியே சுவாமி இரக்கமாய் எங்களை இயேசு தமது தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். நாற்பத்தி 3ஆம் ஞான பாடல், மரிக்கும் கிறிஸ்துவின் ஆவியும் என்ற பாடலை நாம் துக்கமணி அடிக்க ஜப நிலையில் முழங்கால் படியிட்ட நிலையில் 3 கவிகளை இணைந்து பாடுவோம். Christe
ஜெபம் செய்வோமாக. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான மாலை வேளையிலும் நண்பகல் வேளையிலும் உம்முடைய 7 வார்த்தைகளை நாங்கள் இல்லத்திலே இருந்தே தியானிக்கவும் மீண்டுமாக அவைகளை நினைவூட்டிக் கொள்ளவும் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். அதற்காக நன்றி துதி பலிகளை ஏறெடுக்கும். இந்த வார்த்தை இன்றைக்கு என்ன சொல்லுகிறது என்று நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை, அமர்வை ஏற்படுத்தி கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மரணமே உன் கூர் எங்கே, மரணமே உன் வெற்றி எங்கே என்று ஆண்டவர் மரணத்தை இன்றைக்கு வென்று இருக்கிறீர். சாவு இன்றைக்கு வெல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு உம்மால் கொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எங்களை சூழ்ந்திருக்கின்ற கொள்ளை நோய் என்கின்ற பிசாசு இந்த உலகத்தை விட்டு எடுபட்டு போக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக எங்களோடு இருக்கிறீர். இந்த கொல்கதா பாடுகள் அனைத்தும் எங்கள் பாவங்களை நாங்கள் விட்டொழிக்க வேண்டும் என்று நீர் ஏற்றுக்கொண்டீர். எல்லா பாவங்களையும் உம்முடைய தலை மீது வைத்து உம்மீது சுமத்தி இன்றைக்கு நாங்கள் உம்மை கொன்று போட்டோம் என்றுதான் கூற வேண்டும். எனவே அன்றைக்கு யூத மக்களே உம்மை கொன்று போட்டதை நினைவு கூறுகிறோம். இந்த துன்பச் சூழ்நிலை உமக்கு கொடுத்த எங்களை நீர் மன்னித்தருளும். இவைகளை உணர்ந்து உமக்கென்று நாங்கள் சாட்சிகளாக வாழ அருள்தான். இந்த நாளிலும் இந்த 7 வார்த்தைகள் எங்களோடு பேசிய நன்மைகளுக்காக, நற்செய்திகளுக்காக நன்றி துதி பலிகளை ஏறெடுக்கிறோம். எங்களோடு இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட அடியவர்களை ஆசீர்வதியும், அவரது மொழிகளை ஆசீர்வதியும். இந்த வார்த்தை எந்தெந்த இல்லங்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டதோ அவைகளிலெல்லாம் உடைய தெய்வீக ரட்சிக்கும், உடைய ஆசீர்வாதம், உடைய பாதுகாப்பும் இருந்து பிள்ளைகளை வழிநடத்தி வருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அண்ணனை வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடன்பட்டவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீரும் எங்கள் பாவக்கடங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் இருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் முடிவுகளே சுவாமி, ஆமேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற அன்பு நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், நம்மை படைத்து பராமரித்து பாதுகாத்து வழி நடத்துகிற கடவுளின் அன்பும், தூய ஆவியானவரின் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்று மென்னவிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக, ஆமேன். நாம் முடிவு பாடலாக 52ஆம் ஞான பாடலின் 10ஆம் கவியை இணைந்து பாடுவோம். 52ஆம் ஞான பாடலின் 10ஆம் கவியை ஜப நிலையில் இணைந்து பாடி இந்த வழிபாட்டை நாம் நிறைவு செய்வோமாக. என் மூச்சொடுங்கும் அந்த கடை இக்கட்டிலும் என்ற